வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேஸ்டான கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் முட்டைக்கோஸும் 100 கிராம் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கோஸையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக கேரட் துருவலில் துருவி தண்ணியில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை துருவி சேர்த்துக்கலாம் அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடும். அடுத்து துருவி தண்ணியில் சேர்த்த இந்த முட்டைக்கோஸை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து துருவி தண்ணியில் சேர்த்த உருளைக்கிழங்கையும் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. முட்டைக்கோஸும் உருளைக்கிழங்கும் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. முட்டைக்கோஸும் உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம துருவி சேர்த்ததுனால வேகமாகவே வெந்துடும். அடுத்து இது கூட 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நம்ம மிளகு கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு மிளகாத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த காஷ்மீர் சில்லி பவுடரில் காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் கொடுக்கும். இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்குல மாவுத்தன்மை நிறைய இருக்கிறதுனால அது வெந்து வரும்போது இன்னுமே திக்காகி வரும். அதனால் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 7லேருந்து 8 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த கிரேவி நம்ம முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே துருவி சேர்த்துருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். இது பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.